வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜேஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் இங்கே ஷேர் பண்ண போகிறோம். என்ன அவ்வளோ முக்கியமானது அப்படின்றீங்களா? ஜேஇ மெயின் 2025 ஜனவரிக்கான எக்ஸாம் எழுதணும். அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 90% எடுக்கணும் சார். ஆனால் எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 40-45 நாள் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சில குறிப்பிட்ட டாபிக்ஸ் படித்தா ஒரு 90% அபோவ் வந்துருத்தனா நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்தராக வந்து ஏப்ரலில் எக்ஸாமில் நல்லா அருமையாக பண்ணிவிடுவேன். எனக்கு இப்போதைக்கு ஒரு லிமிட்டட் டாபிக் சொல்லுங்கள், ஆனால் 90% வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான டாபிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ரைட்டா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆர்ஜேஆர் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் ஜேஇ மெயினுக்கு எக்ஸாம்ஸ்க்காக ரெடி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஒரு 90% மினிமம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்து பார்க்கறதுக்கு அடுத்த ஸ்டெப் வரது முன்னாடி ஒரு லைக்கை ஒன்று போட்டுட்டு முடிகிறப்ப பார்த்துமா ஒரு கமெண்ட் கொடுங்க, எப்படி இருந்தது இது அப்படின்ட்டு. ரைட்டா? ஓகே, போலாமா? இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90%க்கு வந்து பார்க்க போகிறப்ப ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் சாப்டர்ஸ் நான் வந்து கவர் பண்ணேன்னா என்னால் மினிமம் ஒரு 90% எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் ஒரே மார்க் எடுத்தால் தான் 90% வருமா அப்படின்னா இல்லை. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 50 மார்க் எடுத்தாலே வந்து 90% போயிடலாம். ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 மார்க்ஸ் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 90%ன்றது போயிடலாம். அப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு மார்க்கு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு 80 160 50னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டாபிக் பண்ணாலே 95%க்கு மேலேயே போயிடலாம். இருந்தாலும் உங்களுடைய 90% கேரண்டி கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன், ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன், அண்ட் சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7th டாபிக். இந்த டாபிக் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எல்லா செஷன்ஸ்லயுமே வந்து இதுல இருந்து क्वेश्चंस வந்திருக்கும். டிஃபரண்ட் செஷன் நடக்குதுல, காலையில நடக்குது, மத்தியானம் நடக்குது, 5 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்குதுல, எல்லா பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस கேட்காத பேப்பரே இருக்காது. அதுவும் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா you will get 2 questions. அப்ப 7 2 14 மார்க் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 56 மார்க் உங்களுக்கு இதில் இருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த 56 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணாலேயே ஃபிசிக்ஸில் வந்து 90% அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் டாபிக்ஸ் நான் வந்து எடுத்தால் எனக்கு வந்து எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது சார், என்ன மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சார், 90% என்னால் போகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா ஜிஓசி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். தென் வந்து செகண்ட் வந்து ஹைட்ரோகார்பன்ஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அண்ட் ஃபிஃப்த் டாபிக் இஸ் டி அண்ட் எஃப் எலமெண்ட்ஸ், அண்ட் சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அண்ட் செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். இந்த 7 டாபிக்ல இருந்தும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்க்கலாம். இந்த 7 டாபிக்லையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். மினிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வந்துடும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 மார்க் வரைக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 50லேருந்து 60 மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 90%, மினிமம் ஆஃப் 90%. தென் வில் கோ ஃபார் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெக்டர் அல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்கள். தென் 3D ஜாமெட்ரி, தென் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட் இன்டெகிரேஷன், அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரண்டல் ஈக்குவேஷன்ஸ், அண்ட் ஃபிஃப்த் பயோனாமினல் தியரம், அண்ட் செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். இதில் யூல் கெட் மினிமம் 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கேட்குறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு குறைஞ்சது வந்து 14லேருந்து 21 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்தே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50லேருந்து 60 மார்க் வரைக்கும் வரும். யூல் கெட் மினிமம் 90%. இப்போ சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி தென் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்றத திருப்பி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா யூல் கெட் கான்ஃபிடன்ஸ். ஒரு ஃபுல் பேப்பர் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா நான் எங்கே போகிறது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றத ஜேஇக்காக கண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நார்மல் ஃபீஸில் தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. எந்த மாதிரி டெஸ்ட் எழுதினாலும் நீங்கள் இதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஜிஆர் அகாடமி டீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் வேணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு தேவையான டைரக்டா அட்மிஷன் போக முடியும். அப்படி இல்லைன்னா கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, எங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ரைட்?
இது தவிர ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெஇ மெயின் தவிர விஐடிக்கு, எஸ்ஆர்எம் ட்ரிபிள்இக்கு, தென் வந்து அமிர்தாக்கு, பிட்சாட்டுக்கு, இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் ரிலேட்டடாக. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் போர்டு எக்ஸாம்ஸ் நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம். கம்மியான ஒரு ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூல முடுக்கில் இருக்கிற குழந்தைங்க கூட இதை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம். 30 நாள்லேருந்து 35 நாள் வரைக்கும் இந்த கிளாஸஸ் வரும். அதை அட்டன் பண்ணுங்கள். அது இல்லாமல் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மெடிக்கல் ஆஸ்பிரண்ட் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட் இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸில் இருந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நிறைய தகவல்களை டெய்லி பேசிஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா நீட் எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இன்னும் கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரப்போது. வந்ததுமே அதுக்கான என்ன டாக்குமெண்ட் வேணும், அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான டீடைல்ஸ் என்னன்றதையும் நம்ம வீடியோஸில் வந்து நிறைய கொடுத்துட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தவறாமல் நம்ம வீடியோ வந்து பார்க்க முடியும். அப்போ நீட்டுக்கும் எதனா ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் ஜெஇ மாதிரி அப்படின்னா, எஸ், நீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் இருக்குது, டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. இப்போ ஏற்கனவே 12th முடிச்சுட்டு சில பேர் வீட்டில் இருந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க பாருங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதனா வந்து எப்படி என்ன அசஸ் பண்ணுறது, நான் எப்படி போயிட்டு இருக்கேன்னு எப்படி தெரியும், எனக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா ஒரே படம் தேவை. ஆர்ஜிஆர் அகாடமியோட டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. எனக்கு சார் நான் இப்போ தான் சாப்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதலாம். இல்லை சார் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சில சாப்டர்லாம் முடிச்சு வச்சிருக்கேன், எனக்கு யூனிட்ஸை நான் கவர் பண்ணிட்டேன்னா யூனிட் டெஸ்ட் எழுதலாம், பார்ட் டெஸ்ட் நீங்கள் கவர் பண்ணலாம். இல்லை நான் கம்ப்ளீட்டாக 11th 12th முடிச்சிட்டேன் அப்படின்னா 11th தனி டெஸ்ட் ஃபுல் போர்ஷன்ஸ் எழுதலாம், 12th ஃபுல் போர்ஷன்ஸ் எழுதலாம். சார் நான் எல்லாமே 11th 12th கூட நான் கரெக்டாக இருக்கேன் சார், நான் இப்போ ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? எஸ், வி ஹவ் ஃபுல் டெஸ்ட். ரைட்டா? மார்க் எக்ஸாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் இருக்குது. இதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அதில் கால் பண்ணி பேசுங்க. இல்லைனா 9176552121 இந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணுங்க. ரைட்? இதை தவிர வந்து கிராஷ் கோர்ஸ். ஆமாம், எக்ஸாம் இப்போ நான் இப்போ +2 படிச்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு போர்டு எக்ஸாம்ஸ் தான் முக்கியம் சார், இப்போலாம் என்னால் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது, டெஸ்ட் எல்லாம் நான் எழுதுறதுக்குலாம் ரெடியாக இல்லை, போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எதனா இருக்கா அப்படின்னா, எஸ், நேராக வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட 8 சென்டர் இருக்குது. ஹாஸ்டலோட தங்கி படிக்கக்கூடிய அருமையான வசதியும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதே போல் இல்லை சார் என்னால் வீட்டில் இருந்து வர முடியாது, நான் வீட்டிலேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னா எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைன் ப்ரோக்ராம் மூலயமா நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமியோட கிராஷ் கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு 500 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அருமையான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம். அதனால் உடனே கால் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ரைட்டா? வீடியோவை என்ன பண்ணோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அழகாக ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இதில் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் சார், இந்த விஷயம் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. இமீடியட்டாக எங்கள் டீம் ரெடி பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.